ஒரு சின்ன விஷயங்க. சின்ன பசங்களுக்கும் சொல்றேன், பெரியவங்களுக்கும் சொல்றேன், வயசானவங்களுக்கும் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, எல்லாமே நம்மள தேடி வரும். ஹஸ்பண்டோ சரி, லவ்வரோ சரி, அம்மா அப்பாவோ சரி, என்னதான் உடம்பு சரியில்லனாலும் யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம ஹெல்த்த நம்ம தான் பார்த்துக்கணும். இது தப்பு, இது தப்புன்னு சொல்ல தான் செய்வாங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ஹெல்த் கரெக்ட்டாவே இருக்கும். நம்ம உடல நம்ம தான் பார்த்துக்கணும். கோடிக்கணக்கில பணம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நிம்மதி இல்லல்ல. பணம் இருக்கிறவங்க கிட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டுருக்காங்க. பணம் இல்லாதவங்க கிட்ட நிம்மதி இருக்கு. ஸோ எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மூலாதாரமே நம்ம உடல் தான். நம்ம ஹெல்த்த வந்து கரெக்ட்டா பார்த்துக்கிட்டோம்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபுட்ட கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. இந்த வயசுல 25 வயசுலேருந்து எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டத வெளியில சாப்பிடாதீங்க. ஹோம் ஃபுட் நெறைய எடுத்துக்கங்க. வயசானவங்களும் சரி, மன ரீதியா பாதிக்கப்படாதீங்க. மன ரீதியா பாதிக்கப்பட்டாலே உடல்ல எல்லா பார்ட்ஸுமே நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுரும். ஸோ மைண்ட கிளியரா வைங்க. எவ்ளோ டிப்ரஷன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது அமைதி தருமோ அந்த விஷயத்த ஒரு நாளைக்கு கண்டிப்பா பண்ணிடுங்க. இல்லன்னா, இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஸ்ட்ரெஸ்ஸும், டிப்ரஷனுக்கும் சொல்லவே வேண்டாம். பாதி சமுதாயமே நம்மள அழிச்சிருது. பாதி கூட சொந்தக்காரங்க அழிச்சிடுறாங்க. ஸோ நீங்க தான் உங்கள பார்த்துக்கணும். ப்ளீஸ் பார்த்துக்கங்க.